ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 40 தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுதான் இந்த மான்வாவோட கடைசி எபிசோடு. இதுக்கு மேல சாப்டர்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சீசன் 2 இங்க முடியுது. அப்படி வந்தா நம்ம பார்க்கலாம் இந்த மான்வாவோட கடைசி வீடியோ. அதனால தயவு செஞ்சு ஒரு 3K லைக்கை கொடுங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் போற அந்த மான்வாவுக்கு நல்ல ரீச் வந்திருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஆளுக்கு மண்டையே சுத்தி இருக்கும். அங்க என்ன பண்ணுன்னு தெரியல. சீன் அப்படியே சேர்மேனை நோக்கி வரும். சேர்மேன் கிட்ட ஒரு லேடியை கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்படியா, இதோ வரேன். வெளியில போகும்போது இப்பதான் கெஸ்ட் யாருன்னு அங்க தெரியுது. பார்த்தா நம்ம பிக்கோட அப்பா பியோங்கு. என்னப்பா, ஒரு பவர்லெஸ்ஸான ஓல்டு மேனை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. ஆனா உங்களை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அட என்னப்பா, நான் ஒரு ஓல்டு மேனா சாகிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீ இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? நம்ம லைட்டா ட்ரிங்க் பண்ணிக்கினே பேசலாம் கொஞ்சோண்டு. இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிக்கினே பேசும்போது தான் அங்க பியோங் சொல்றாரு, எனக்கு புரியுது, உன்னோட பசங்களால உனக்கு நல்லா தலைவலியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா குக்கு கூட நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அதாங்க அந்த பிரதருக்காரன், அவன் தானே இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே காரணமா இருந்தான். அந்த விஷயம் எப்படி தெரியும்னு நம்ம ரின்னோட தாத்தா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவரு குடிக்கும் போது நம்ம பியோங்க அவங்க சொல்றாரு, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் மீட் பண்ணிருக்கோம். ஆனா ஆரம்பிக்கிறது ஹெவியான டாபிக்ல ஆரம்பிச்சிடணும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஆனா உண்மையை சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல அதெல்லாம் இல்ல, இங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதே நான் தான். சரி சரி, இந்தாங்க ட்ரிங்க குடிங்க. பியோங் கிட்ட ரின்னோட தாத்தாவும் அங்க சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு பர்சன் தப்பு பண்ணிருக்கானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஈவன் அது என்னோட சன்னா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உனக்கு தெரியும், இந்த வேர்ல்டோட ஃப்ளோவை மாத்துறது ஈஸிலாம் கிடையாது. அதே மாதிரி நானும் யோசிச்சேன் என்னால மாத்த முடியும்னு. ஆனா என்னாலையும் அங்க மாத்த முடியல. என்னால இந்த விஷயம் முடியாம இருக்கலாம். ஆனா நமக்கு அப்புறமா வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களால இந்த விஷயத்த மாத்த முடியும். உடனே நம்ம ரின்னோட தாத்தாவும் அங்க கேக்குறாரு, ஆமா நீங்க சொல்றது யாரு? வெளியில இருந்து அவனை பார்க்கும் போது ஒரு சாதாரணமான பையன், இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவனால் தான் இந்த உலகத்தையே மாத்த முடியும்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே நம்ம ஜங்கோட காரை நோக்கி வரும். கார்ல நம்ம ஜங்கு மின்னு 2 பேருமே போகும்போது மின்னும் அவங்க தேங்க்ஸ் சொல்றா, ரொம்ப நன்றி, உங்களோட உயிரையே நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அட இது எங்களோட கடமை, மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆனா நாங்க டைரக்டரை கான்டாக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம குக்கை இப்பயே அரெஸ்ட் பண்ணோம்ல. ஆமா, ஆனா குக்கு அரெஸ்ட் ஆயிட்டா அவ்வளவுதான், கம்பெனியோட ரெப்புடேஷன் எல்லாமே அங்க நாசமாயிடும். எஸ்ஹெச் கம்பெனியே பெரிய அளவுல லாஸ்ல போகும். அதெல்லாம் நடக்கும். பரவாயில்லையா? இல்ல, குக்கு அரெஸ்ட் ஆயிட்டாலும் பரவாயில்ல, ஈவன் எங்க கம்பெனியை கொலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. என் கிட்ட இருக்கிற பவரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி முச்ச விட்டலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். சில பேரெல்லாம் சொல்ற விஷயத்த நம்புவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மளுக்கு வேணும். இதுக்கப்புறம் ஃபைனலி குக்கோட எத்துக்கும் அங்க வராங்க. குக்கு ஜாலியா அங்க கேம் விளான்னு இருக்கான். அங்க ஜாலியா குக்கு கேம் விளான்னு இருக்கும் போது ஜங்கு அங்க வாரண்ட்டை கொண்டு வரா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், மரியாதையா கூட வா. ஆனா கூட இருக்கிற அந்த செக்ரட்டரி, ஆமா என்னம்மா மின்னு, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்படியே ஆளு கிழிச்சிடறான். அங்க ஜங்குக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா என்ன பண்ணிருக்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் வேலைக்கு ஆகுது. அட நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்ஷன் பேரவே உள்ள ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. அதனால நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால இன்னும் தான் பெரிய பிரச்சனை உருவாகும். அட போமா, இந்த மாதிரி எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்குன்னு பார்த்தா உனக்கு தெரியல. குக்காங்க இப்படி சொல்லும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வராங்க. பார்த்தா நம்ம குக்கோட அப்பா. அவரு தான். சேர்மேனை பார்த்தோன்னே குக்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா சேர்மேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? குக் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு. அட அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு நீ பண்ண விஷயத்துக்கு ஒத்துக்கோ. நீ தான் இதெல்லாம் பண்ணனு. அதே மாதிரி அதுக்கான தண்டனையும் நீ அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சேர்மேன் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல அப்பா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல குக், இப்போ தப்பா இருக்க விஷயத்த நான் மாத்துறேன், அவ்வளவுதான். ஆனா அப்பா, நீங்க தான் எல்லார்கிட்டயும் இப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க பண்ண விஷயத்தினால்தான் நான் இப்படி மாறினேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் இப்படி சொன்னீங்க, பிசினஸ் வார மாதிரி, அதனால நம்ம சண்டை இட்டுக்கினே இருக்கணும். அதனால அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயம்லாம் என்ன ஆச்சு? எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் இப்ப போயிட்டு கம்முன்னு ஜெயில உட்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ என்ன மன்னிச்சிருப்பா, ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னால எதுவுமே இப்போ பண்ண முடியாது. அதனால பண்ண தப்ப என்னால அப்படியே விட முடியாது. அதே மாதிரி நானும் சில பல தப்பான விஷயத்த பண்ணிருக்கேன். ஆனா அப்பா,
மின்னு, நான் உனக்கு லேக்கிங்கான ஃபாதரா இருந்தோம் நீ உண்மையிலேயே நல்லா வாழ்ந்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் அ எஸ்ஹெச் கம்பெனியோட சேர்மனா இதுக்கப்புறம் நீ தான் எஸ்ஹெச் கம்பெனியை லீட் பண்ண போற. என்னது, இதுக்கு மேல நான் தான் இந்த கம்பெனியோட சேர்மனா? அங்க பின்னாடி குக்குக்கு பயங்கரமா கடுப்பாவுது. ஏன்னா மின்ன போயும் சேர்மனா நீங்க போறீங்க. ஏன்னா மின்னுக்கு மேனேஜ்மெண்டோட பேட்டில பத்திலாம் ஒண்ணுமே அங்க தெரியாது. என்ன பேசின்னு இருக்க, மேனேஜ்மெண்டோட பேட்டில் அது வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி உன்னை பத்தியும் எனக்கு தெரியும் ராஜா, அதனால தான் நீ இங்க இருக்க. அதனால இப்பயே நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, இதுக்கு மேலேயும் வேற எதையுமே நல்லா சொல்ல முடியாது. அங்க இதை கேட்ட உடனே குக்கோட செக்ரட்டரியும் அங்க கைட்டி விட்டு போயிடான். அங்க இதை பார்த்த உடனே குக்குக்கும் சுத்தமா அங்க என்ன பண்ணும் தெரியல. அப்பா, என்னால இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் உங்களுக்கு தெரியுமாப்பா, இந்த பொசிஷனுக்கு நான் வர எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா, தெரியும். அதனால தான் இந்த டிசிஷனை நான் மேக் பண்ணேன், உனக்கு தெரியுமா? இல்லப்பா வேணாம், நீங்க எதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஆளு ஓடி போக ஆரம்பிக்க குக்க நம்ம மின்னு வந்து தடுக்கிறான். அட குக்கு, நீ எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற? ஆனா அதுக்குள்ள சேர்மேன் அவங்க தடுக்கிறாரு. வெயிட் பண்ணு மின்னு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வெளியில ஆல்ரெடி ஒரு 3 பேர் வெயிட் பண்ண இருக்காங்க. குக்கும் வர அவ்வளவுதான், குக்கு வசமா அங்க மாட்டிக்கிறான். குக்கு என்ன சொன்னாலும் அங்க கேக்குற மாதிரியும் இல்ல. அங்க இதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட அவரு வந்து சொல்றாரு, நீ வந்து இன்ஸ்பெக்ஷன் பேரோல இருந்து வந்த ஒரு மெம்பர் தானே, குக்க உன் கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி அவன் என்னதான் ஒரு கிரைமை பண்ணியிருந்தாலும் ஸ்டில் இப்பயும் எனக்கு ஒரு சன்னு தான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும், எனக்கு புரியுது. இப்படி சொல்லிட்டு அவ போயிடா. இன்னொரு சைடு நம்ம மின்னு கேக்குறா, எதுக்காகப்பா நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க, பொசிஷனை எதுக்காக எனக்கு தந்தீங்க? மின்ன, அது ஏன் தெரியுமா, நீ ஒன்னும் என்ன மாதிரி கிடையாது. ஆனா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. உனக்கு தெரியுமா மின்னு, நான் ரொம்ப யங்கா இருக்கும் போது எனக்கு பவர் மேல அந்த அளவுக்கு ஆசை இருக்கும். அதனால பவருக்காகவும் டாப் ரீச் பண்ணும் சொல்லி நான் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நானும் முன்னேறி போக ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு நாள் என் முன்னாடி ஒரு பெரிய வால் வந்துச்சு. அதுதான் எல்லாருமே ஜீனியஸ் இல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட 2 சாய்ஸ் வந்துச்சு. ஒன்னு அந்த வால் மேல ஏறிக்கினே இருக்கணும் வெல்ற வரைக்கும், இன்னொன்னு ஏற மத்தவங்கள அப்படியே தள்ளி விடணும், இல்ல அவங்களை ஏறவே விடக்கூடாது. லேட்டரா நான் அந்த 2 சாய்ஸையுமே பண்ணி டாப்புக்கும் வந்தேன். ஆனா டாப்புக்கு வந்தக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு, இந்த உலகத்துல நான் டாப்பை ரீச்சே பண்ணல. நான் ரீச் பண்ண அந்த உயரம் அது வந்து ஒரு சின்ன உயரம் ஒண்டி தான். எனக்கு மேல யாருமே வரல, மத்தவங்கள நான் ஏற விடாம தள்ளி விட்டுருக்கேன். இன்னும் விடவும் ஹையரான இடம்லாம் இருக்குது. ஆனா நான் மத்தவங்களுக்கு ஏற விடாம ஒரே இடத்துலயே பிளாக் பண்ணி நின்று இருக்கேன். ஆனா மின்னு, நீ யாரையுமே வெறுக்கல, மத்தவங்களை தள்ளி விடணும் அப்படின்னு யோசிக்கல. அதே மாதிரி உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயுமே ப்ரூவ் பண்றதுக்கும் நீ ட்ரை பண்ணிருக்க. அது ஒரே ஒரு ரீசன் தான் நான் உன்னை சேர்மேனா மாத்துறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அங்க ஹாஸ்பிட்டலோட சீனை காட்டுறாங்க. நம்ம சியுக்கு என்ன பண்ணும் தெரியல, கிட்டத்தட்ட 48 பில்லியன் அன்பெய்டா இருக்கு. இப்போ கிளியோபேட்ரா வேற அங்க சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்குமா, 64 பில்லியன் அவன் கட்டுற மாதிரி இருக்கு. மொத்தமாவே 112 பில்லியன் அவன் கட்டுற மாதிரி இருக்கு. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க சியுக் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அது பார்த்தா நம்ம சேர்மனு, சாரிப்பா சடனா நான் வந்துட்டேனோ சேர்மனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமாகறான். நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீ டிஸ்சார்ஜ் ஆகுற அப்படின்னு கேள்விப்பட்டேன். உன்னோட கண்டிஷன் அது எப்படி இருக்கு? உண்மையை சொன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால நான் நல்லா இருக்கேன், அதே மாதிரி பெட்டராகவும் ஃபீல் பண்றேன். சேர்மன், நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன், எதுக்காக நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க? வேற எதுக்கு, பர்சனலா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். என்னது பர்சனலாவா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க யோசிக்கிறான். என்ன விஷயம் சேர்மன் அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் அங்க சேர்மன் மூலமா தெரியுது, வாணி இப்படிப்பட்ட விஷயத்த அங்க பண்ணியிருப்பால, அதுக்கு ஒரு வகையில காரணம் நம்ம குக்கும் தான். குக்கு யாரு? சேர்மனுடைய பையன். அவன் பண்ண வேலையால் தான் எவ்வளவு பிரச்சனை அங்க ஆரம்பிச்சது. அங்க ஒண்டி நீ ஸ்டாப் பண்ணலன்னா இப்போதைக்கு என்னென்னலாம் ஆயிருக்கும். அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்திருக்கேன். சேர்மன், அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல, நீங்க எழுதுக்கோங்க, நீங்க என்ன அன்கம்ஃபர்டபிள் ஆக்குறீங்க. சியோக், அப்படியெல்லாம் நீ சொல்ல வேணாம், ஏன்னா நான் அதுக்காக தான் என்னோட சன்னை நான் பனிஷ் பண்ண, நான் எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக ஏத்துக்கிறேன். அதே மாதிரி சேர்மேனா நான் அதுக்காக தான் இறங்கி இங்க வந்திருக்கேன். டில் இப்பயும் என்கிட்ட சேர்மனுக்கான பொசிஷனை வந்திருக்கு. அதனால உனக்கு ஒரு சின்ன ரிவார்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா? கண்டிப்பா நீ கேட்கலாம். ஏதாச்சும்? இல்லைங்க, எனக்கு வந்து எதுவும் வேணாம். ஆனா சடனா நம்ம ஹீரோக்கு ரிலீஸ் ஆகும், அவனுக்கு தான் பணம் வேணும்ல, அதனால வேறமா அதை பத்தி வாய் விட அவ்வளவுதான் 200 பில்லியன் அப்படியே கிரெடிட் ஆகுமா. இதை பாக்குற நம்ம ஹீரோ இன்னுமா ஆச்சரியமா அந்த 200 பில்லியனே அப்படியே பார்த்துன்னு இருக்கான். வெறும் ஒரே கிளிக்ல 200 பில்லியனா? நான் இப்பயும் யோசிக்கிறேன் அந்த ஃபேமிலி கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ வந்து அன்பெய்டா இருக்கிற அந்த ஃபீஸையும் என்னால பே பண்ண முடியும். இப்படி அங்க பே பண்ணவுனே நம்ம சியுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் திரும்ப அங்க வந்த மாதிரி இருக்கு. 64 பில்லியனை வச்சு கிளியோபேட்ராவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண
அங்க சாம் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் கெயின் பண்றான். அதுவும் எஸ்ஆர் ரேங்க்ல இருக்கு. இந்த ட்ரிபிள்எஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க ரேங்க் தான் எஸ்ஆர் ரேங்க். இதை பத்தி உங்களுக்கு அவ்வளோக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா மொத்த மான்வாலெல்லாம் வந்திருக்கு. இந்த கொஸ்டிசம் இந்த மாதிரி மான்வாலெல்லாம் இருக்கு. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் கவர் பண்ணும்போது அதை பத்தி சொல்றேன். நீங்க எப்படி ஆச்சரியமா இருக்கீங்க எஸ்ஆர் அப்படின்னு, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அந்த ரேங்கை பார்த்து ஆச்சரியமா இருக்கான். ஆனா இந்த மாதிரியும் ஒரு ரேங்க் இருக்கா அப்படின்னு தான் நம்ம சியூக்கு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிங்க ரின் அங்க வரா. தாத்தா வந்து இங்கதான் இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா தாத்தா இங்க இல்லையா? ரின்னு நம்ம ஹீரோ பார்க்கும் போது ஒரு பிரகாசமான ஒளி பின்னால இருந்து வர மாதிரி இருக்கும். முன்ன இருந்ததை விட நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி அங்க தெரியும். ரின்னு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான், அங்க ரின்னு ரொம்ப வெக்கப்படுறான். என்ன ஆச்சு ரென், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது என்னன்னா என்னோட கிராண்ட்பா இங்க இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் நான் இங்க வந்தேன். ஓ, நீங்க சேர்மனை பத்தி பேசுறீங்களா? அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த விட்டு போனாங்களே. நீங்க வந்து ஓகே தானா ரென்? ஏன்னா நீங்க இப்பதான் ரீசெண்டா டிஸ்சார்ஜ் வந்து ஆனீங்க. பரவாயில்ல, என்னோட உடம்பு ஓகே தான், இப்போ எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அங்கே இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கும் அங்கே நிம்மதியாக இருக்கேன். அங்கே ரின்னோ யோசிக்கிறான், ஏன் தெரியல என்னோட இதயம் அங்கே பயங்கரமாக துடிக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதில்லை. நம்ம சியூக்க கண்ணோட கண்ணு ப்ராப்பராக என்னால் பார்க்க கூட முடியல. மிஸ் ரென், நீங்கள் ஓகே தானா? என்ன ஆச்சு? எதனால நீங்கள் கீழே பார்க்குறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, ஓகே தான். உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி நான் பேசணும். நீங்கள் இந்த வீக்கெண்டில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எதுவும் பெருசா இல்ல, வாழ்க்கை போல என்ன பண்ணுவனோ அதை தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா என்ன? அது என்னன்னா, எனக்கு எதுக்கு இப்படி இருக்கு என்னால சொல்லவும் முடியல. அங்க எப்படியோ தைரியத்தை வர வச்சு ரின்னு வந்து ரொம்ப வெக்கப்பட்டுங்கன்னே சொல்றான். இந்த வீக்கெண்ட்ல நம்ம 2 பேரும் தனியா எங்கேயாச்சும் மீல் சாப்பிடலாமா? ஒன்னா எங்கேயாச்சும் போலாமா? என்னன்னு தெரியல, நான் எப்படியோ இதை சொல்லிட்டேன். என்னோட ஃபீலிங்ஸும் இப்படியோ வெளியே வந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மீலா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா இப்பயும் ரின்னு வந்து கேட்குறான், என்ன ஆச்சு? நீங்க எதுக்காக தயங்குறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ரின்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கூட சாப்பிடணும்னா நான் கண்டிப்பா வரதுக்கு தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நந்து போகும்போது அவனோட பேங்க் பேலன்ஸை செக் பண்றான். கிட்டத்தட்ட 88 பில்லியன் இருக்கு. ஆனா இப்பயும் அவனுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபீயை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அதை பத்தி யோசிச்சாலே மண்டெல்லாம் குழம்புது. அங்க யோசிச்சு பார்த்தா மண்டையே ஒரு மாதிரி குழம்புது. கிட்டத்தட்ட 127 பில்லியன் அவன் கட்டுற மாதிரி இருக்கு. 88 பில்லியன் கண்டிப்பா பத்தாது. எனக்கு இன்னமும் பணம் வந்து வேணும். அதே மாதிரி இப்ப வேற ++ ரேங்க்ல இருக்கனால கண்டிப்பா என்னால அவளைக்கும் ஏர்ன் பண்ண முடியாது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த டைம்ல வெறுமா எக்யூப்மெண்ட்டை உருவாக்கி விற்க தான் முடியும்னு நினைக்கிறேன். வேற என்ன, நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிருக்கான். அங்க இன்னும் யோசிக்கிறான், நான் எதுக்காக சடனா அப்படி சொன்னேன் எனக்கே தெரியல. நான் என்ன அந்த அளவுக்கு கிரேசியா இருக்கேனா என்ன? அங்க ரின்னு நம்ம சியூக்க பார்த்தோன்னே, அட சியூக்கு, இங்க வாங்க. ரின்னு, நீ என்ன சீக்கிரமா வந்துட்டியா என்ன என்னை விட? ஆமா அதேதான், நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மீல் சாப்பிட்றாங்க. அங்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்ல, ஒரு மாதிரி எனக்கு ஆக்குவாடா இருக்கு. அதே மாதிரி ரின்னு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கா இப்படின்னு அங்க சொல்ல, உடனே ரின்னும் சொல்றான், ஆமா நீங்க போய் தானே சொல்றீங்க? இல்ல, உண்மையிலேயே நீங்க பிரிட்டியா இருக்கீங்க. ஆனா என்ன மீனிங் நீங்க போய் சொல்றீங்கன்னா? அது என்னன்னா, ரீசெண்டா சியோல்ல ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கும். உலகமே அப்படியே தலைகீழமான அளவுக்கு பயங்கரமா அழிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப பாருங்க, சியோல் அமைதியா இருக்கு, எல்லா இடமும் ரீக்ரியேட் ஆயிடுச்சு. அதுதான் நான் வந்து பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சியோல் இந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில நீங்க தான் மிஸ்டர் சியோ. அதுக்கு ரொம்ப நன்றி. அட அப்படியெல்லாம் இல்ல, நீங்களும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். சியோக்கு உங்க கூட சில பல எத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம போகலாமா? இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க என் கூட இருக்க முடியுமா? இது எல்லாமே அவ கையில எழுதிருக்கு. இந்த பிளானும் நம்ம மின்னோட பிளான் தான். அங்க ஹீரோ கிட்ட இப்படி கேட்டோன்னே, கண்டிப்பா, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஏற்பட்டதில்லை அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க இதுக்கப்புறம் கேம் விளையாட போறாங்க. அங்க ரின்னு கேம்ல விட்டு கொடுக்காம பொம்மை எடுக்கிறேன்னு பேர்ல திரும்பவும் ட்ரை பண்ண இருக்கான். அங்க கரோக்கிக்கு போறாங்க. ரின்னு பாட்டு பாடுற சூப்பரா. இதே மாதிரி ரொம்ப ஆக்வர்டா அங்க நாளே போயிருக்கோம். 2 பேருமே பேசிக்கல, ஜாலியா அங்க இங்கன்னு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்டில் இப்பயும் சில விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்வர்டாவும் எதுக்கும் ஃபீல் ஆகுது. மிஸ் ரின், இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல? ஆமா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நான் ஃபன் பண்ணேன். இப்படி இவங்க போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், டஞ்சன் பிரேக் ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் மக்கள் எல்லாருமே வேற ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க. எல்லா சைடும் அலாரம் அடிக்கும் போது சியூக்கு ஷாக் ஆகுறான், என்னது டஞ்சன் பிரேக்கான இடத்துல மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகும். மக்கள் எல்லாருமே சேவ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. அங்க சில பேர் தப்பிச்சு போகும்போது ஜங்கு அங்க வரா. ஜங்கோட செக்ரட்டரி மூலமா இப்பதான் அங்க தெரியுது, இப்போ ரீசெண்டா நிறைய ஹண்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால ஹண்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல ஹேண்டில் பண்றதுக்கு. எப்பயுமே நம்ம சியூக்கு இருப்பான், சியூக்கு தான் டஞ்சன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி முடிச்சிருவான்.
இருப்பான். ஆனா இப்ப அவன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் நீ வந்து என்ன பண்ணிருக்க, இருக்கிற எல்லா ஹண்டர்ஸையும் சீக்கிரமா இங்க வரவை, நான் வந்து விஷயங்களை பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ரின்னு வரும்போது சொல்றான், இல்ல அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. ரின்னு ஸ்வாட வச்சு அசால்ட்டா அதோட கதையை முச்சு வரான். நீங்க வந்து இந்த இடத்த விட்டு போங்க, நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம். மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க. இந்த டைம்ல ரின்னு அப்படி இன்னொரு மாஸ்டர் தாக்க வருமா, அங்க ரின்னு அப்படின்னு அவ கத்துறா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இந்த இடத்துல நாங்க இதை பாத்துக்கிறோம்னு. அங்க சியூக்கு வெறும் ஒரே ஒரு ஃபிஷ்ட வச்சு அதோட கதையை அப்படியே மூச்சு வர்றான். சியூக்கான்னு நம்ம ஜங்க ரொம்ப ஆச்சரியமாவரா. அங்க சியூ கிட்ட வரா. ஆமா மிஸ்டர் சியூக்கு, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆச்சுல, அது ஆக்சுவலா இந்த ஃபீலிங் தான். ரின்னு அதேதான், என்னடா இது ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த டேட்டு இது இல்லாம ரொம்ப ஆக்வர்டா முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை இப்பதான் அந்த விஷயம் நிறைவேறின மாதிரி இருக்கு. இந்த டேட் வந்து நம்ம 2 பேருக்கும் நல்லாவே சூட் ஆகுது தெரியுமா ரின்னு. வா நம்ம 2 பேருமே சேர்ந்து சண்டை போடலாமா. ரின்னு என் கூட வரதுக்கு நீ தயாரா இருக்கியா. அங்க ரின்னு ஓடி வர எங்கேயே இந்த 2வது சீசனும் முடியுது. மக்களே அவ்வளவுதான், இவங்களோட வாழ்க்கை இப்படியே நல்லா போக போகுது. அதே மாதிரி அந்த வில்லன் யாரு, கிளியோபேட்ராவை இவனோட ஒய்ஃபா மாத்துவானா. நம்ம ஹீரோவால காட்ஸோட உலகத்துக்கு போக முடியுமா, எதுவுமே நம்மளுக்கு தெளிவா சொல்லல. எல்லாத்துக்கான பதிலும் சீசன் 3ல நம்மளுக்கு தெரியும். இந்த மான்வால குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாமே செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கால் லெவல் அசாசின் மான்வா, ரிங்கு மான்வா, அடுத்தது அந்த மாஸ்டர்ஸ் எவல்யூஷன், அதுக்கப்புறமா இது அதெல்லாம் எப்படி சூப்பரா இருந்துச்சோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 3 வருமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஆத்தர் இங்கேயே சீசன் 2 முடிச்சிட்டாரு. பார்க்கலாம், அப்படி வந்தா நான் கண்டிப்பா போறேன். அதே மாதிரி ஏதாச்சும் மான்வா சஜஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் மான்வாவா அதை ஆரம்பிக்க முடியும். அதுவும் இதே மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்து நம்ம பேசலாம். ஸோ இந்த மான்வா எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ரேட்டிங்க கொடுக்கலாம், எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான மான்வால சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.